பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு 11வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்பதாக. ஜெபம் என்றால் என்ன? வாட் இஸ் பிரேயர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அநேகருக்கு ஜெபம் என்றால் ஏதோ புரியாத புதிர் போலவும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சொல் போன்றும் மிகவும் கடினம் வாய்ந்த ஒரு வார்த்தை என்றும் இதை செயல்படுத்துவதும் கடினம் என்ற மனப்பான்மையிலும் இருக்கிறார்கள். ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்பது ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வது. ஆண்டவரிடம் கேட்பது மாத்திரமல்ல, கேட்பதை பெற்றுக்கொள்வது தான் ஜெபம். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கடினமான காரியங்களை எளிதாக முடிக்க ஜெபம் அவசியம். முடியாத காரியத்தை முடித்து வைக்கவும் அரிதான காரியத்தை எளிதாக பெற்றுக்கொள்ளவும் ஜெபம் மாத்திரமே நமக்கு ஒரு வழி. நம்மால் செய்ய முடியாத கடினமான காரியங்களை ஜெபத்தில் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் முதலாவது தனி ஜெபம் கட்டாயம் வேண்டும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். மத்தேயு 6:6 இயேசு கூறினார். தனி ஜெபத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கேளுங்கள், வாழ்க்கைக்கு வேண்டிய ஞானத்தை கேளுங்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தை, ஆவிக்குரிய வரத்தை கேளுங்கள், ஆவியின் கனியினால் நிரம்பி வழியும்படி ஆண்டவரிடம் கேளுங்கள், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரிடம் உதவியை நாடுங்கள். உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் ஏவுதலின்படி அவர் சித்தத்தை அறிந்து ஆண்டவரிடம் கேளுங்கள், கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அதுபோல அதிகாலையில் எழுந்து ஜெபம் செய்யுங்கள். இயேசு இருட்டோடு எழுந்து அதிகாலையில் தனித்திருந்து ஜெபம் செய்தார். குறைந்தது 5 மணிக்காவது எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து புதிய கிருபைகளை ஆண்டவரிடம் கேளுங்கள். அவர் கிருபை காலைதோறும் புதியது. என்றோ ஒரு நாள் கிடைத்த கிருபை போதும் என்ற மனப்பான்மையில் ஒரு நாளும் இருந்து விடாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் புதிய கிருபையை ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபம் செய்யுங்கள். தேவனுடைய கோபத்தை தடுத்து நிறுத்துகிறவனே மன்றாட்டு ஜெப வீரன். நீங்கள் வாழ்கிற தெருவில் கடைசி வீட்டில் தீப்பிடி தெரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி வீடு தானே தீப்பிடி தெரிகிறது என்று நிம்மதியாக தூங்க உங்களால் முடியுமா? அப்படி தூங்குவீர்கள் என்றால் அந்த வீட்டில் இருக்கும் தீ அருகில் இருக்கும் மற்ற வீட்டிற்கு பரவும், அங்கே இருந்து மற்ற வீட்டிற்கு பரவும். அப்படியே பரவி கடைசியில் உங்கள் வீட்டை பிடிக்கும். இதுபோலத்தான் கொரோனா என்ற வியாதி நான் இருக்கும் தேசத்திலிருந்து சுமார் 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீனாவில் தான் வந்திருக்கிறது என்று எண்ணி அநேக கிறிஸ்தவர்கள் விழித்துக் கொள்ளாமல் தூங்கிவிட்டார்கள். கடைசியில் அது தாங்கள் வசிக்கும் வீட்டிற்குள்ளேயே வந்துவிட்டது. தூரத்தில் வரும் ஆபத்தை அறிந்து தேவ கோபத்தை நிறுத்த மன்றாட்டு ஜெப வீரர்கள் இன்று சபைக்கு தேவை. அப்படிப்பட்ட ஜெப வீரர்கள் தான் சபைக்கு கிடைக்கும் பொக்கிஷங்கள். அவர்கள் தான் தேசத்துக்கு கிடைக்கும் ஆசீர்வாதமான பாத்திரம். நாம் அனைவரும் நம்முடைய தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் மன்றாட்டு ஜெப வீரர்களாக மாற வேண்டும். அப்படியாக நாம் ஆண்டவரிடம் கேட்பதை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களாய் வீராங்கனைகளாய் மாற்றுவீராக. நாங்கள் விழித்திருந்து மன்றாடி போராடி ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தில் என்னத்தை எல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை காரியங்களை கர்த்தர் நீர் அருளி செய்ய போகிறீரே, அதற்காய் நன்றி. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிய போக்கிலும் வரத்திலும் உடனரும் காரிய சக்தியை உண்டு பண்ணுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.